ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா, இன்றைக்கி நம்ம வீட்டில் டேபிள் ரோஸ் வந்து நிறைய பூ பூத்திருக்கு. நேற்றை விட பிங்க் கலர் பாருங்கள், அழகாக பூத்திருக்கு. பிங்க்கு, ஒயிட்டு, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலரில் வந்து முன்னாடி ஸ்மால் சைஸாக தானே இருந்தது. இப்போலாம் பூக்கள் வந்து ரொம்ப அளவில் வந்து பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கு வந்து கரெக்டான லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தோம்னா பூக்கள் வந்து அளவில் பெருசாக பூக்கும். ஒவ்வொரு பூக்களும் பாருங்கள் எவ்வளோ பிக் சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லோ கலர் டேபிள் ரோஸு. பிங்க் கலரில் வந்து அங்கிட்ட ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள், இது வந்து எல்லோ கலர் டேபிள் ரோஸு. நம்ம டேபிள் ரோஸ் இப்படி வளருதுன்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்டக்கூடாது. நம்ம வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நெக்ஸ்ட் இடத்துல வைக்கணும். நான் ஒரே ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன், இப்போ பாருங்கள் 5 தொட்டியில் வச்சுட்டேன். இன்னும் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. நானும் ஒவ்வொரு தொட்டியாக மாற்றிட்டுருக்கேன். ஒவ்வொன்றிலையும் பூக்கள் வந்து அதிகமாகவே பூத்துக்கிட்டே இருக்குது. பறித்து வைக்கிறதுக்கு இடமே கிடையாது, அவ்வளோ கொப்புகள் கிடச்சிருக்கு. ஒரு 5 ஸ்டிக் வச்சேன், அது 50, 500 ஆயிடுச்சு. அதோட ஊனி வைக்கும்போது 2-3 கீழே விழுந்துச்சு. அதிலேருந்து பாருங்கள் எவ்வளோ முளைச்சி எவ்வளோ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. டேபிள் ரோஸை பொறுத்தவரை ஒரு கொப்பு வச்சாலே போதும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி மக்களே.